வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பொரிச்ச கூட்டு பண்ண போறோம். பொரிச்ச கூட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் பண்ற மெத்தட் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம என்னென்ன காய் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொரிச்ச கூட்டு நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது நமக்கு பருப்பு சாதம் இல்ல தொகையல் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். அதே நேரம் நம்ம நல்லா சூடா சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த கூட்டையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்ல மைல்டான ஒரு கூட்டா இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பொரிச்ச கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொரிச்ச கூட்டு பண்றதுக்கு பாசி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். நம்ம பாசி பருப்பும் எடுத்துக்கலாம், இல்ல துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டும் பாதி பாதியும் எடுத்துக்கலாம். ஒரு மூடி, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். பொரிச்ச கூட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வாழைக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு 4-5 கொத்தவரங்காய், கொஞ்சம் அவரைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு சௌச்சௌ. இன்னும் நம்ம கிழங்கு வகைகள் சேனைக்கிழங்கு போட்டுக்கலாம், இல்ல புடலங்காய் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மிக்ஸாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு காய் 2 காய் வச்சு கூட நம்ம இந்த பொரிச்ச கூட்டு பண்ணலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நீட்டா நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பை குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். பருப்பு நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காய்கறி பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். பருப்போட சேர்ந்து காய்கறியும் வெந்துடும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கலர் மாறாம இருக்கிறதுக்காக. அதையும் சேர்த்துருவோம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிய மூடி 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கர் விசில் வரதுக்குள்ள இந்த பொரிச்ச கூட்டுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதோட நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துப்போம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். குக்கர் 2 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்க, காய்கறி பருப்பு எல்லாம் பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும், நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லேசா ஒரு கொதி வந்தா போதும். கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தாச்சு இல்லையா, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரிச்ச கூட்டுக்கு தாளிச்சிடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிப்பை பொரிச்ச கூட்டில் சேர்த்துருவோம். பாருங்க, பூரி மாதிரி பொங்கிட்டு பார்த்தீங்களா சப்பாத்தி. இதோட தான் நம்ம இன்னைக்கு பொரிச்ச கூட்டை சர்வ் பண்ண போறோம். லேசா அப்படியே மேல நெய் வேணும் நம்ம தடவிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டை நான் புல்கா ரொட்டி பண்ணியிருக்கேன். அதோட தான் சர்வ் பண்ண போறேன். இந்த புல்கா ரொட்டி ரொம்ப நல்லா சாஃப்டா மெல்லீஸா இருக்கும். இந்த வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பாருங்க. பொரிச்ச கூட்டை இந்த புல்கா ரொட்டியோட சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல மைல்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்ல இந்த மிளகு வாசனையும் ஜீரக வாசனையும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதே நேரம் நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சதுனால அதோட மனமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. 1-2 காய்கறி சேர்த்து பொரிச்ச கூட்டு பண்ணுவோம் இல்லையா, அப்படி இல்லாம எல்லா காய்கறியும் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. கம்மியான டைம் இருக்கும்போது ஒரு ஹெல்தியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு ஒரு பொரிச்ச கூட்டு பண்ணாலே போதும். நம்ம அதுவே பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.